வணக்கம். கோடைக்காலம் வந்தாலே நம்ம நெறைய தண்ணி, ஜூஸ்லாம் குடிப்போம். இன்னைக்கு எப்படி நம்ம தர்பூசணி வச்சு ஒரு நல்ல சத்துள்ள ஜூஸ் எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். முதல்ல தர்பூசணிய வந்து தோல் சீவிட்டு, விதைகள்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் இருக்குல்ல, அத ஒரு முழு நெல்லிக்காவ எடுத்திருக்கேன். அத வந்து பொடி பொடியா கட் பண்ணி இந்த ஜூஸோட நான் பயன்படுத்த போறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த தர்பூசணி எல்லாம் போட்டுங்க. அதில வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, தேன்ல கலந்த நெல்லிக்காய வந்து பொடியா கட் பண்ணி போட்டுக்கேன். நான் வந்து பாதி பாதியா போட்டதுனால மசியல. அதனால நீங்க போடும்போது பொடி பொடியா நறுக்கி போட்டுக்குங்க. ஏன்னா, இப்ப வந்து சின்ன பிள்ளைங்கலாம் நெல்லிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம தர்பூசணி ஜூஸ்ல வந்து இத பயன்படுத்தும்போது சுவையும் நல்லாயிருக்கும். பசியும் நல்லா தூண்டும். சத்தும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம உள்ள போயிடும். இத வந்து நல்லா அரைச்சுக்கங்க. இப்போ வந்து சமீப காலத்துல வந்து தர்பூசணியில வந்து சிவப்பு கலரு பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு விவசாயியும் வந்து உணவுல நஞ்சே கலக்க மாட்டாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, என்னோட வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா இதுக்கு விடை சொல்லுவேன். இப்ப நல்லா ஜூஸ நல்லா அடிச்சுக்குங்க. அடிச்சு முடிச்ச உடனே, நான் வந்து வடிகட்டலாம் மாட்டேன். அத அப்படியே வந்து ஊத்திக்குங்க. ஏன்னா, அப்புறம் நம்ம வடிகட்டினோம்னா, அந்த நார் சத்து எல்லாமே போயிடும். ஒரு டம்ளர் எடுத்து அதில ஐஸ் கியூப் போட்டு, கொஞ்சம் நம்ம ஒரு கரண்டி சப்ஜா சீட்ஸ் போட்டு சப்ஜா விதைகளும் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சிய தரும். இப்ப வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா, வெறும் தர்பூசணி ஜூஸ மட்டும் நீங்க ஊத்தி பருகலாம். இந்த விதைகள போட்டோனே நம்ப அரைச்சு வச்சிருக்க தர்பூசணி, புதினா ஜூஸ வந்து டம்ளர்ல ஊத்தி, தர்பூசணி ஜூஸ டம்ளர்ல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ண தர்பூசணிய வந்து அது மேல போட்டு, திரும்பவும் சப்ஜா விதைகள் போட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட இருப்போம் நம்ப. ஏன்னா, நம்மளுக்கு வெயில் காலத்துல வந்து நீர் சத்து நெறைய தேவைப்படுது. புதினா, நெல்லிக்காய்லாம் பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து தாகத்துக்கும் தீர்த்தா மாரியும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பசியும் தூண்டி, ஜீரண சக்திக்கும் நல்லது. எங்க ஊர்ல வந்து இது தண்ணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த பழத்த வெட்டினீங்கன்னா அவ்ளோ தண்ணியா தான் இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து தண்ணிக்காய்ன்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் நினைப்பீங்க, நம்ம ஏன் ஜூஸ் போட்டு குடிக்கணும்? பழத்தையே கட் பண்ணி சாப்பிடலான்ட்டு. பழமாவும் சாப்பிடுங்க, ஜூஸாவும் குடிங்க. ஆனா வெயில் காலத்துல நீங்க டக்குன்னு ஜூஸ் குடிக்கும்போது, உடம்புல வந்து நமக்கு உடனே ஒரு தெம்பு வந்தா மாரி இருக்கும். இதில வந்து தர்பூசணி, புதினா, அந்த நெல்லிக்காய்லாம் போடுறதுனால, ஒரு டம்ளர் குடிச்சோனே நம்ம சுறுசுறுப்பா நல்லா இருக்கா மாரி இருக்கு. இந்த ஜூஸ நீங்களும் செய்து பார்த்து என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.